Hi friends, நான் தான் உங்க கௌதம். வெல்கம் டு மங்கி ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான கோயில்கள்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல சர்க்கரை பொங்கல் ஒரு முக்கிய இடத்துல இருக்கும். அந்த சர்க்கரை பொங்கல் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கும். நம்ம எங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாலும் கோயில்ல கொடுக்கிற டேஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அந்த சர்க்கரை பொங்கலை வீட்லயே அந்த கோயில்ல கொடுக்கிற டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாம எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பச்சரிசி 1.5 டம்ளர், வெல்லம் 3.5 டம்ளர், நெய் 5 ஸ்பூன், சின்ன மூடி தேங்காய் 1 மூடி, முந்திரி 20, திராட்சை 20, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போது குக்கருக்கு அடியில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கோம். இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த அரிசிக்குள்ள ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கருக்கு அடியில் 3 டம்ளர் தண்ணி இருக்கு. இப்போ அரிசியில 5 டம்ளர் தண்ணி இருக்கு. இப்போ குக்கரை மூடிக்கலாம். குக்கர் மூடி நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டதுல இருந்து சரியா 10 நிமிஷம் கரெக்டா டைம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வாணலியில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இப்பவே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் ஃபுல்லா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த நெய்லயே நம்ம இப்ப முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா நெய்யில வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நெய்யிலேயே சூப்பரா வறுத்து எடுத்தாச்சு. இப்ப முந்திரி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்து மிச்சம் இருக்கிற நெய்யிலேயே நம்ம இப்ப திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துட போறோம். திராட்சை பாருங்க, இது உலர் திராட்சை தான். அது எப்படி சுருங்கி போய் இருக்குன்னு பாருங்க. நல்லா நெய்யில போட்டு இப்ப வறுத்த ஆரம்பிச்சாச்சு. ஃபைனலா வறுத்து முடிச்சதும் நல்லா குண்டு குண்டுன்னு குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி கிடைச்சிரும். இப்பயே பாருங்க, நல்லா குண்டு குண்டுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாம் வரணும். பாத்தீங்களா, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல? அவ்வளவுதான். இப்ப நம்ம உலர் திராட்சை எல்லாமே நல்லா நெய்யிலேயே வறுத்தாச்சு. இப்ப இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்த நெய் இருக்கு இல்லையா, அதுலயே இப்ப தேங்காவை குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அதையும் இப்ப இதுல வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, தேங்காய் நல்லா நெய்யிலேயே சூப்பரா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதை எடுத்துக்கலாம். தேங்காய் அப்படி பாத்தீங்கன்னா சில பேருக்கு தேங்காய் சேர்க்கறது பிடிக்காது. அவங்க தேங்காவை அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் வறுத்து போடுறது ஆப்ஷனல் தான். அப்படி தேங்காய் வேணாம்னு நினைக்கிறவங்க முந்திரி இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ வாணலியில வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்பயே மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா மெல்ட் ஆகட்டும். எல்லாமே கட்டி எதுவும் இல்லாம நல்லா ஃபுல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா பாகு வர ஆரம்பிச்சிருச்சு.
இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் ஃபுல்லா நல்லா கரைஞ்சி ஃபுல்லா லிக்விட் ஆயிருச்சு. இப்போ இத வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் நல்லா சூடா இருக்கு. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி அந்த சூட்டோட இந்த மாதிரி சாதத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. சூட ஆற விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா மசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மசியவும் மசியாது சாதம் அந்த அளவுக்கு. சூட்டோட நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா பொங்கல் வந்து சாஃப்டா இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ சாதம் நல்லா சூப்பரா மசிச்சாச்சு. பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதுல சேர்த்துக்கலாம். சாதத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா பாகு சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் எதுவும் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கோயிலில் கொடுக்குற அதே சக்கரை பொங்கல் மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யில் வறுத்த தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்த திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்க போறோம். நீங்க எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே லைட்டா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்வீட்னஸை. இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டில எடுத்துக்காட்டு. இதோ நம்ம கோயிலில் செய்யக்கூடிய அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயும் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.